எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் லன்ச்சு இந்த நெய் மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன். ஆக்சுவலி இது புரட்டாசி மாதம் இன்றைக்கி செய்யலை, லாஸ்ட் வீக் செஞ்சது. நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், வீடியோஸ் எடுத்திருக்கேன், ஆனால் போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸின்னு சொல்லிவிட்டு. அதனால தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் மட்டும் தானே, அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கோம் மீன். இதுவே 600 ரூபாவாம். அதனால் போதும் எங்களுக்கு. முட்டை பாப்பாவுக்கு, ஏன்னா பாப்பா வந்து மீன் சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால் அவருக்கு மட்டும் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இது பொரித்து கொடுத்துருவேன், அவர் சாப்பிட்டுடுவாங்க. சாப்பாடு இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. மீன் இங்கே வறுத்துட்டு இருக்கேன். ரொம்ப லேட்டாக தான் போனாங்க, சடனாக தான் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி தான் திடீர்னு முடிவு பண்ணிட்டு தான் போவாங்க. காலையிலலாம் பிளான் கிடையாது. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்குன்னுட்டு. அப்புறம் கமெண்டில் கூட நான் படித்தேன், இந்த எண்ணெய் கவரெலாம் அங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அதை கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அது என்னென்னா, எங்கள் குப்பை எடுக்க வருவாங்க இல்லையா, அந்த அக்கா வந்துட்டு அந்த கவர் கேட்பாங்க. அவங்களுக்காகவே நான் அதை எடுத்து வச்சுருவேன். அதுதான் ரீசன். அதனால் அப்படி கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அவங்க வந்து கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம் பாருங்கள். அப்படி மீன் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அதனால் சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிம்மில் வச்சு தான் பண்ணணும்மா, அப்போ தான் உள்ளே வேகும்னு சொல்லிவிட்டு. அதனால் அது மாதிரி தான் நானும் பண்ணுறது. மீன் வறுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ரசம் வச்சுட்டேன், சாப்பாடும் அடுப்பில் இருக்குது. இவ்வளோ தான் சிம்பிள். குழந்தைக்கு மட்டும்தான் முட்டை பொரிக்கணும், பையனும் மீன் சாப்பிட்ருவார் சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்துட்டா. அதனால் போதும், ரொம்ப சிம்பிளாகவே லன்ச் முடிச்சிட்டேன் நான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது ஏன்னா நான் வந்துட்டு நிறைய நாள் வீடியோஸ் போடவே இல்லை. பட் பழைய வீடியோஸில் போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏன் இன்னும் வீடியோ போடலை, என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி நான் யூடியூப்பை க்ளோஸ் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ரீசன் என்னென்னா, எனக்கு கிட்ஸ் வந்ததுனால மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேங்களா. ஃபுட்டு சமைக்கிறதுலேருந்து, க்ளீனிங்லேருந்து, கிட்ஸை பார்த்துக்கிறதுலேருந்து, பையனை கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, பாப்பா பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, அவங்களுக்கு தூங்க வைக்கிறது. ஸோ ஃபுல்லாக கிட்ஸு கேர் பண்ணுறதுனால நான் ரொம்ப பிஸியாகவே ஆகிட்டேன். எனக்கு வந்துட்டு வீடியோஸ் எடுக்கவோ இல்லை போஸ்ட் பண்ணவோ எனக்கு டைம் கிடையாது. சரி எதுக்கு இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் செக்ஷன்லேருந்து கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டெய்லியுமே எனக்கு ஒரு 2-3 கமெண்ட்ஸாவது வரும், பார்ப்பேன் நான். நான் வந்துட்டு ஃபோன் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, கிட்ஸை கேர் பண்ணுறதுனால. ஸோ நைட்டில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பார்க்குறது. அந்த டைமில் தான் இது பார்க்கும்போது ஓகே, ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின்னு. ஸோ அகெயின் நான் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோடய செகண்ட் இன்னிங்ஸ் தான் நினைக்கிறேன்.